புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை ஒப்பந்ததாரர்கள் சிறப்பாக முடிக்க வேண்டும் என அகில இந்திய கட்டுநர் சங்க புதுச்சேரி நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் 2025-26 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. சங்கத்தின் புதிய தலைவராக வேல்முருகன், செயலாளராக அசோகன், பொருளாளராக கங்காதரன், இணை செயலாளராக ரமேஷ், துணைத் தலைவராக கதிரவன், இணை பொருளாளராக வெங்கடேசன், மாநில செயலாளராக அருணகிரி, பொதுக்குழு உறுப்பினராக பார்த்த சாரதி, முன்னாள் தலைவரும் இந்நாள் நிர்வாக உறுப்பினருமான பிரேம்நாத் உள்ளிட்ட பல்வேறு புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் பதவி ஏற்றுக்கொண்டனர். பதவி ஏற்றுக்கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தார். மேலும் புதியதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் வேல்முருகன் அளித்த கோரிக்கைகள் தொடர்பாக அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். முன்னதாக பதவியேற்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறையில் எந்த ஒரு பணிகளும் நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்பொழுது சாலை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் விலையேற்றத்திற்கு ஏற்றவாறு ஒப்பந்ததாரர்களுக்கு பிஎஸ்சிஐ தொகையை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேபோல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஒப்பந்ததாரர்கள் அந்த பணியை சிறப்பாக முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர்.